கேபிஎல் சென்டர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு புதிய ஒரு அற்புதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். இன்ன வரைக்கும் நம்ம மேனுவலா பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ரியல் எஸ்டேட். ஓகே. சோ மொத்தம் 4 அசெட் கிளாஸ் இருக்கு. ஒன்னு ஸ்டாக்ஸ், ரெண்டாவது பாண்ட்ஸ், மூணாவது கோல்டு, நாலாவது ரியல் எஸ்டேட். இதுல ஃபர்ஸ்ட் 2 அசெட் கிளாஸ் எடுத்துட்டீங்கன்னா, அது ஸ்டாக்ஸா இருக்கட்டும், பாண்டா இருக்கட்டும், ஆல்ரெடி நம்ம எக்ஸ்சேஞ்ச் மூலமா பண்ணிட்டு இருக்கோம். இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா பண்ணிட்டு இருக்கோம். சோ மூணாவது எடுத்துட்டா கோல்டு, அதுவும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஈக்விட்டி மார்க்கெட் இறங்கும் போது கோல்டு ஏறுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பல வீடியோல பார்த்துட்டோம். அதுக்கான டாப் 3 கோல்டு ஃபண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் நம்ம பண்ணாத ஒரு விஷயம், அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமா பண்ணாத ஒரு விஷயம், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட். அதுக்கான ஆப்ஷன் இந்தியால என்ன இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோனுடைய டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குச்சந்தையின் மூலம் வணிக கட்டடங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அதே டயத்துல இதுக்கான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க, REIT. சோ இதுல இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் லாஸ்ட் ஒரு வருஷத்துக்குள்ள, இன்னும் சொல்ல போனா ஒரு வருஷம் கூட முடியல, எவ்வளவு ஆக்சுவலி லாபம் பார்த்திருக்காங்க அப்படிமா 70% மேல லாபம் பார்த்திருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல அமௌண்ட்ல. சோ கேரண்டீட் இன்கம் ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஃபார்ம் ஆஃப் டிவிடன். இது வரைக்கும் 3 டிவிடன் வாங்கிட்டாங்க. ஒவ்வொரு குவார்ட்டர் ஒரு டிவிடன் வாங்கிட்டு இருக்காங்க. சோ இத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்கறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, உங்க சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. என்னோட புதிய வீடியோக்கள் உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதை தவிர நம்மளுடைய சேனலை நீங்க டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணா, அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் கேபிள் சென்டர் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோனுடைய முடிவில் என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருப்போம் அப்படின்னா, REITனா என்ன, அது எங்கேருந்து உருவாச்சு, அவனோட ஹிஸ்டரி என்ன, சரி நான் REITல இன்வெஸ்ட் பண்ணனா எங்க அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, எப்படி எனக்கு பணம் வரும், இந்த ஃபார்ம் ஆஃப் ஆக்சுவலி கேபிட்டல் டிவிடெண்ட், இந்த ஃபார்ம் ஆஃப் கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆகிறதுக்கு எப்படி அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் ஆகும் ஸ்டாக் மார்க்கெட்ல, எதை பேஸ் பண்ணி மூவ் ஆகும் அப்படிங்கிற தகவல். சோ மூணாவது இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, நான் ஏன் இதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. சோ இந்தியால இன்வெஸ்ட் பண்ணா இதுக்கு ஆப்ஷன் என்ன, ஓகே, என்னென்ன ஸ்கிரிப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இதை நான் டிமாட் அக்கௌண்ட் எப்படி வாங்கலாம் இப்படிங்கிற 5 தகவலையும் இந்த வீடியோல உள்ளடக்கி பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஹிஸ்டரி பார்த்துக்கலாம். ஹிஸ்டரி எடுத்துட்டீங்கன்னா, இப்பயும் நம்ம வெளிநாடுகளுக்கு போனா, அது சிங்கப்பூரா இருக்கட்டும், இல்ல யூஎஸ் இருக்கட்டும், இல்ல வேற எந்த ஒரு வளர்ந்த நாடுகளுக்கு போனா, அங்க உள்ள கட்டிடங்களை பார்த்து நம்ம மலைச்சு பார்த்திருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வானலான கட்டிடம், அதே டயத்துல நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும்போது இதெல்லாம் எங்க இருந்து நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொன்னு 2 ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இருக்கு. ஒன்னு REIT ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே, இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் யூஎஸ்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் உருவாச்சு. இது 1960ல உருவாச்சு. இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான் கான்செப்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம என்ன பண்றோம், நம்மளால பாத்தீங்கன்னா நிப்டி 50 உள்ள 50 ஸ்டாக் வாங்கினா நமக்கு 2 லட்சம் 3 லட்சம் வேணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாக்கும் அந்த விலையில இருக்கு. நெஸ்ட்ல எடுத்துட்டா 12,000ங்கிறாங்க. சோ பஜாஜ் பினான்ஸ் 4,000 சொச்சம், அதுக்கப்புறம் மாருதி ஆக்சுவலி எல்லாமே பாத்தீங்கன்னா ஹை அமௌண்ட். இதெல்லாம் நம்ம வாங்கணும்னா ஒவ்வொரு ஸ்டாக் தான் வாங்க முடியும். அப்படியே பார்க்கணும், ஒரு ஸ்டாக் வாங்கணும், இன்னொரு ஸ்டாக் வாங்க முடியாது நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஆளுக்கு. சோ அப்படி இருக்கும்போது மியூச்சுவல் ஃபண்டுங்கிற ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணாங்க. அங்க நம்ம ₹10 ₹20 எல்லாத்துலயும் ஃபிராக்ஷனல் எக்ஸ்போசர் எடுத்து நம்ம ஒரு ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்ட் வாங்கணும்னா, ஏற்கனவே அந்த ப்ளூ சிப் ஃபண்டை பத்தி நம்ம ரிவ்யூ பார்த்தோம். சோ அதுல அத்தனை நிப்டில உள்ள மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் நம்ம எக்ஸ்போசர் எடுக்க முடியும். சோ அந்த மாதிரி நம்மள்ட்ட இருந்து பணத்தை வாங்கி அந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. நம்ம என்ன கிளாஸ் அசெட் கிளாஸ் செலக்ட் பண்றோமோ, ஸ்டாக்கா இருந்த ஸ்டாக், பாண்டா இருந்த பாண்ட், இல்ல கோல்டா இருந்த கோல்டுன்னு சொல்லிட்டு. ஆனா ஃபோர்த் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட். அந்த ஆப்ஷன் மேலை நாடுகள்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, ETFங்கிற ஃபார்ம்ல இருக்கு. நம்ம இந்தியாவுக்கு இன்னும் வரல. இப்பதான் REITங்கிறது உருவாயிருக்கு. சோ இந்த விதத்துல REIT அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட் என்ன பண்றாங்க, ஒரு IPO ரிலீஸ் பண்றாங்க. எப்படி ரீசனா உனக்கு IRCTC வந்துச்சு, இப்போ SBI கார்டு போயிட்டு இருக்கு. இது மாதிரி ஒரு IPO ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த IPO ரிலீஸ் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்மள்ட்ட கலெக்ட் பண்ற பணத்தை இன்வெஸ்ட் பண்றங்கிற தகவல் ஒரு ப்ரோச்சர் கொடுப்பாங்க. அது மூலமா நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். அப்படி பார்க்க போனா இந்த பணம் நம்ம IPO மூலமா நான் இன்வெஸ்ட் பண்ற பணத்தை இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா REIT. சோ இந்தியால பட்டியல எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆபீஸ் ஸ்பேஸ இவங்க வாங்குறாங்க. அது எப்படின்னா இவங்க எந்த ஒரு பில்டிங்கை கட்டி அதுக்கப்புறம் அந்த கட்டிடத்துக்கு வாடகை விடுறதுல, ஆல்ரெடி கட்டி இருக்கிறது ரெடியா இருக்கிறத வாங்கி அதை வாடகை விடுறாங்க. சோ அது பாத்தீங்கன்னா அவங்க வாங்குற பில்டிங் எல்லாமே செபியினுடைய ரூல்ஸ் பிரகாரம் நான் சொல்றேன், 80% இன்கம் ஜெனரேட்டிங் பில்டிங்ஸ், தயாரா ரெடி டு ஆக்குபைன்னு சொல்லலாம், அந்த மாதிரி பில்டிங் வாங்கி இமீடியட்டா வாடகைக்கு வருது, அந்த மாதிரி பில்டிங் தான் வாங்குறாங்க. ஓகே, சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஸ்மால் இன்வெஸ்டருக்கு இன்னைக்கும்
நான் ஒரு வீடு கட்டுறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு, ஒரு ஃபிளாட் வாங்குறது பெரிய விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பென்சர்ல போயிட்டு நான் வந்து நானும் வந்து ஸ்பென்சர்ல வந்து ஒரு ஓனரா இருக்கணும்னு ஆசைப்பட்டாலோ, இல்ல வந்து மிகப்பெரிய ஒரு சிட்டியில வந்து ஒரு பெங்களூரா இருக்கட்டும், மும்பையா இருக்கட்டும், பூனேயா இருக்கட்டும், இங்க வந்து ஒரு இடத்த வாங்கி நான் வந்து ஒரு வணிக கட்டிடம் கட்டி போடணும்னு நினைச்சா நமக்குலாம் ஒரு எட்டாத கனி. ஈவன் பணம் இருக்கிறவங்களுக்கே வந்து அந்த ப்ராசஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். ஒரு பில்டர் பிடிச்சு இதெல்லாம் பண்றது அங்க உள்ள அந்த ரியல் எஸ்டேட்னுடைய ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ ஒரு எட்டாத கனியா இருந்தது இந்த REIT மூலமா ஸ்மால் இன்வெஸ்டரும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்த மாதிரி மிகப்பெரிய வணிக கட்டிடங்கள்ல. ஓகே, ஸோ அது ஒரு எடுத்துக்காட்டு. பெங்களூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மானியத்தா டெக் பார்க் அப்படிங்கறத வந்து மிகப்பெரிய ஒரு ஐடி பார்க். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடி பார்க் வந்து மேனேஜ் பண்றது ஒரு REIT ட்ரஸ்ட் தான். ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலா நீங்க பார்ப்போம். சரி, பிரைமரியில நம்மளுக்கு எப்படி இன்கம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்டிமேட்டா அவங்க வந்து இந்த பில்டிங்க வாடகைக்கு வருதுனால, ஒரு லீஸுக்கு வருதுனால வர்ற வாடகை பணத்தை நமக்கு பிரிச்சு டிவிடன்ங்கிற ஃபார்ம்ல கொடுக்குறாங்க. இந்த டிவிடன் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் இது வரைக்கும் வந்துட்டு இருக்கு. ஆனா செபியினுடைய ரூல்ஸ் பிரகாரம் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 2 வாட்டி கொடுக்குறாங்க. இவங்க வந்து குவார்டர் வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 4 வாட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, இது வந்து எப்படி வந்து REIT இயங்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ REIT வந்து இன்னும் வந்து என்னுடைய பாப்புலாரிட்டி எடுத்துட்டா இந்தியாவில் ரொம்ப கம்மி. ஏன்னா இப்பதான் இந்த கான்செப்ட் நமக்கு வந்திருக்கு. லாஸ்ட் இயர்ல 2019 வந்திருக்கு. ஆனா யூஎஸ்ல நான் 1960 நான் சொன்னேன். அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அங்க வந்து கிட்டத்தட்ட 2 ட்ரில்லியன் 1 லேக் crore சொல்லுவாங்க. 1 ட்ரில்லியன். அப்போ $2 trillion அசெட் கிளாஸ் வந்து இந்த REITல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அசெட் கிளாஸ் கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. எத்தனை REIT இருக்குன்னா 225 REIT தான் இருக்கு. நம்ம இந்தியாவில் இருக்கிறது ஒரே ஒரு REIT தான். அந்த REIT பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ மொத்தம் எவ்வளவு யூஎஸ் இன்வெஸ்டர் வந்து அங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா இந்த கான்செப்ட் அங்க உருவானதுல 87 மில்லியன் யூஎஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த REITல என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நம்ம இந்தியால எந்த டைப் மட்டும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குங்கிறதே கடைசியா பார்ப்போம். ஸோ மொத்தம் பாத்தீங்கன்னா 3 டைப் இருக்கு. ஒன்னு வந்து ஈக்விட்டி REIT, ரெண்டாவது மார்ட்கேஜ் REIT, மூணாவது வந்துட்டு ஹைபிரிட். ஸோ ஈக்விட்டி REITங்கிறது நம்ம எப்படி ஸ்டாக் வாங்குறோம் அதே மாதிரி இந்த REIT வாங்குறோம். அதுல வாங்குற பணத்தை நம்மள்ட்ட கலெக்ட் பண்ற பணத்தை என்ன பண்றாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு இன்கம் ஜெனரேட்டிங் பில்டிங்ல போறாங்க. அதுல வந்து இதா கொடுக்குறாங்க, என்னன்னா டிவிடெண்டா கொடுக்குறாங்க வர இன்கம். ஸோ ரெண்டாவது REIT என்னன்னா, இந்த பணம் வந்து இந்த ட்ரஸ்ட் வச்சிருக்க பணத்தை வந்துட்டு பில்டர்ஸ் கொடுப்பாங்க, பணமா கொடுப்பாங்க. அந்த பில்டர்ஸ் வந்து பில்டிங் கட்டிப்பாங்க. ஆனா இவங்க வந்து பில்டிங் கட்டுறதே கொடுக்குறது. அந்த பணத்தை வாங்குறவங்க வந்து வட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன். ஒண்ணு வந்து பேங்க்கு போய் பணம் வாங்கலாம், இந்த மாதிரி ட்ரஸ்ட் வந்து பணம் வாங்கலாம். இப்போ பேங்க்கு வாங்கினாலும் வந்து வட்டி கட்ட போறாங்க, ட்ரஸ்ட்டுக்கு வாங்கினாலும் வட்டி கட்ட போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ட்ரஸ்ட்டுக்கு வர பணத்தை வந்து வட்டியை வந்து பிரிச்சு நம்ம கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அந்த விதத்துல வந்துட்டு ரெண்டாவது வந்து டைப் என்னன்னு பார்த்தா மார்ட்கேஜ் REIT. மூணாவது டைப் என்ன அப்படின்னு பார்த்தா ஹைபிரிட். தட் இஸ் ஆக்சுவலி ஈக்விட்டியும் மார்ட்கேஜும் கலந்தது தான் வந்துட்டு ஹைபிரிட் REIT. இதுக்கு முன்னாடி இந்த 3 REITல இந்தியா என்ன REIT இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஈக்விட்டி REIT தான் இருக்கு. இந்த மார்ட்கேஜ் வரல, ஹைபிரிட் வரல. சோ இந்த 3 REIT மேலை நாடுகள்ல வளர்ந்த நாடுல இருக்குது. ஓகே, சோ இந்தியால வந்து செபி என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்க இந்த REITன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மள்ட்ட வாங்குற பணத்தை வந்து 70 90 அவங்க ₹100 வருதுன்னா அதுல ₹90 வந்து பிரிச்சு மத்த ₹10 10% அவங்களுடைய அந்த சேலரி, அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இவங்க எல்லாம் சேலரி இருக்கும், மேனேஜ் பண்ற ஆபீஸ் எல்லாம் சேலரி இருக்கும், அதான் அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் போகும். இதை தவிர 90% இன்கம் வந்து அவங்க பிரிச்சு நமக்கு டிவிடெண்டா கொடுத்துருவாங்க குவார்டர் ஆன் குவார்டர். ஓகே, சரி, வாங்குற பணத்துல 80% என்ன சொல்றாங்க, இன்கம் ஜெனரேட்டிங் அசெட் வந்துட்டு பண்ணணும் செபி ரூல்ஸ் போட்டுருக்காங்க. மிச்சம் 20% தான் அவங்க வந்து சப்போஸ் வந்துட்டு ஒரு பில்டிங் வந்து முடிவு பெறக்கூடிய கட்டத்துல வாங்குறது, கொஞ்சம் டைம் எடுக்கிறது, வந்து ரெண்டுக்கு விடுறது, இந்த மாதிரி விஷயம் பண்ண முடியும். 80% ரெடியா உள்ளது மட்டும் தான் பண்ண முடியும். சரி, இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, ஒரு சைடு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா டிவிடன் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் வந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து ஒரு ஐடிசி எடுத்து ஐடிசி ஸ்டாக் வந்து 200 250 அது 350 இருக்கும். ஐடிசி வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ₹5 தான் டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ₹5 ஹையஸ்ட் டிவிடன் தான் ஸ்டாக்ல கம்பேர் பண்ணும்போது. இங்க வந்து நம்ம 300 போட்டுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு இது வரைக்கும் ₹17.50 டிவிடன் வந்திருக்கு. ஓகே, அப்படின்னா ஒரு சில நல்ல டிவிடன் வருதுன்னு சொல்றோம். அதே டயத்துல ஸ்டேபிள் சொல்றோம், கேரண்டி டிவிடன் சொல்றோம். அப்படின்னா டிவிடன் வந்து கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும்னு சொல்றோம். அது செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மினிமம் 2 வாட்டி டிவிடன் கொடுக்கணும், அதுக்கு மேல கொடுக்கறது வந்து அவங்க REIT கையில விட்டாங்க. ஓகே, அப்படி பார்க்க போனா இப்ப வரைக்கும் நம்மளுக்கு இந்த REIT மூலமா 3 வாட்டி இருக்கு. யார் அந்த REITங்கிறது பார்ப்போம். 3 வாட்டி வந்திருக்கு. சோ இப்படி ஒரு சைடுல வந்து நம்ம டிவிடன் வந்து சொல்லலாம். இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா இந்த இது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமா வாங்குறதுனால கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பா வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருக்கும். அப்ப கேபிட்டல் அப்ரிசியேஷனும் இதுல கிடைக்கும். ஓகே, சரி, அப்ப எவ்வளவு கேபிட்டல் அப்ரிசியேஷன் வந்தது அப்படிங்கறது அடுத்த ஸ்லைட்ல அந்த ஸ்கிரிப்ட பார்க்கும்போது பார்ப்போம். ஓகே, சோ அப்படி பார்க்கும்போது இதுல வந்து ஸ்டேபிள் இன்கம் இருக்கு, அதாவது வந்து பிக்ஸட் இன்கம் இருக்கு, அதே டயத்துல கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருக்கு. அப்படிங்கும்போது இட்ஸ் a மிக்ஸ் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் டெப்ட். ஓகே, அப்படின்னு என்ன அர்த்தம், இதுல இன்வெஸ்ட் பண்ணா ஒரு ஈக்விட்டி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண மாதிரி, ஒரு டெப்ட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ற, ஒரு டெப்ட்
இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்படின்னா ஒரு ஈக்விட்டியும் டெப்டையும் கலந்த ஒரு ஹைபிரிட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். அதாவது எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஹைபிரிட் ஃபண்ட் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வந்து ரெண்டுமே கலந்த ஒரு கலவை. ஸோ அதனாலதான் REITs ஆர் மிக்ஸ் ஆஃப் போத் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சரி, இந்த REIT வேற எதனா வந்து நம்மள்ட்ட வாங்குற பணத்தை வந்து பில்டு பண்ணி திருப்பி ரீசேல் பண்ணுவாங்க? கண்டிப்பா கிடையாது. அதுக்கு வந்து REITக்கு வந்துட்டு அப்ரூவல் கொடுக்கல. ஓகே, ஸோ அதனாலதான் சொன்னேன் இது வந்துட்டு REIT வந்துட்டு ஈக்விட்டி REIT சொல்லிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறது. சரி, ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் அண்ட் லாங் பர்ஃபார்மன்ஸ். ஏன் அப்படின்னா இது கண்டினியூஸா டிவிடன் வருதுன்னு சொன்னேன், அதே மாதிரி கேபிட்டல் டிவிஷன் வரப்போகுதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டிவிடன் வந்துட்டு சப்ஸ்டான்ஷியல் அண்ட் ஸ்டேபிள் டிவிடன் ஈல்ட்ஸ். ஓகே, மிக முக்கியமான விஷயம், இன்னைக்கு நம்ம ரியல் எஸ்டேட்ல நம்ம ஒரு வீடு கட்டிட்டோம் அப்படின்னா அந்த வீடு விற்கணும்னு நினைச்சனா உடனே விற்க முடியாது. அதுக்கு ஒரு புரோக்கரை பார்க்கணும், அதுக்கு 10 பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமா பண்ணா எனி டைம் ஒத்துக்கலாம் அப்படிங்கிறது ஹை லிக்விடிட்டி. இன்னைக்கு வந்து அதே மாதிரி சொன்னேன் இல்லையா, இதுக்கான ப்ரொசீஜர் ப்ராசஸ் எல்லாம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமா பண்றதுல ஒரு போர்டு ட்ரஸ்ட் இதெல்லாம் மேனேஜ் பண்றதுல அந்த இதுல எதுவுமே நம்ம இன்வால்வ் ஆக போறது. சோ தட் இந்த டேட்டா எல்லாமே டிரான்ஸ்ஃபர். இதுக்கும் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு 3 மாதங்களுக்கு ஒரு இடம் வந்துட்டு அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த தகவல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, போர்டு மீட்டிங், அதே மாதிரி இதுலயும் வரும். அதை பொறுத்தும் ஸ்டாக் இதனுடைய ஷேர் மேல ஏறது இறங்குறது இருக்கும். ஓகே, சோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்சுவலி போர்ட்ஃபோலியோ அசெட் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னே சொல்லலாம். சரி, இது வரைக்கும் ஹிஸ்டரி பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்துட்டு அதனுடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தோம். ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு மத்த வந்து மேல நாடுகளை வந்து இது எவ்வளவு தூரத்துக்கு வந்து இது பரவி இருக்கு, அதாவது வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து இது வளர்ந்து வந்திருக்கு அப்படிங்கறதையும் பார்த்தோம். ஓகே, இப்ப பார்க்க போறோம்னா இந்தியால எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு ஓகே நான் இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு பார்த்தா, சோ இந்தியால இதை இன்வெஸ்ட் பண்ண இதை வந்து ஆரம்பிச்சவங்க, இந்த REIT ஆரம்பிச்சவங்க முதல்ல ஆரம்பிச்சவங்க எம்பசி. ஓகே, சோ எம்பசி பில்டர் தான் ஆரம்பிச்சாங்க. சோ இந்த எம்பசி வந்துட்டு இதுக்கான ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னா எம்பசி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து 2019ல ஏப்ரல் வந்து IPO வந்து லிஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து லிஸ்ட் ஆச்சு. ஓகே, இது லிஸ்ட் IPO லான்ச் பண்ணும்போது 300 ரூபாய்க்கு இது பண்ணாங்க. லிஸ்ட் ஆகும்போது 308 ரூபாய் லோ இருந்துச்சு. சோ 52 வீக் லோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 308 ரூபாய், 52 வீக் ஹை அப்படின்னு பாத்தீங்கன்னா 512 ரூபாய். ஓகே, இவங்களோட பில்டிங்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை, ஆக்சுவலி பூனே, பெங்களூர், அதுக்கப்புறம் NCR இதெல்லாம் இருக்குது. இதுல வந்து ஓவரால் ஆக்குபன்சி பாத்தீங்கன்னா 95%, 95.1% ஆக்குபன்சி. மொத்த ஏரியா என்னன்னா 33.3 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ஆக்சுவலி ஏரியா வச்சிருக்காங்க. இதுல வந்து முக்கால்வாசி பேர் எடுத்துட்டீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட 160 ப்ளூ சிப் கம்பெனி சொல்றாங்க. அப்படின்னா வேர்ல்டு வைட்ல உள்ள கூகுள், HP, மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்துட்டு இவங்களுடைய ஆஃபீஸ் ஸ்பேஸ வந்து ஆக்குபை பண்ணிருக்காங்க. இதுல ஈவன் ஹோட்டல்ஸ் இருக்கு. இது வரைக்கும் டிவிடன் நான் சொன்ன மாதிரி 17.5 rupees கொடுத்துருக்கேன். சோ இதுல மிக முக்கியமான விஷயம் தான், ஒரு ஸ்டாக்கை நீங்க ஸ்டாக்ல வாங்கும்போது ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் வாங்கலாம். ஆனா இதுல வந்து எடுத்தீங்கன்னா ஒண்ணுன்னு வாங்கினீங்கன்னா எப்படி F&Oல ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல ஒண்ணுன்னு வாங்கினா ஒரு லாட், நிப்டி வந்துட்டு ஒண்ணுன்னு வாங்கினீங்கன்னா அதுக்குள்ள வந்து 75 நம்பர்ஸ் இருக்கு. அதே மாதிரி இதுல ஒண்ணுன்னு வாங்கினா 200 நம்பர்ஸ் இருக்கு. குவான்டிட்டி மினிமம் 200 நம்பர்ஸ். ஓகே, சோ அதுக்கப்புறம் இதுல உள்ள பில்டிங்ஸ் எடுத்தீங்கன்னா 7 ஆக்சுவலி மேஜர் ஆஃபீஸ் பார்க் இருக்கு, 4 சிட்டி சென்டர் ஆஃபீஸ் பில்டிங் இருக்கு. அதுல வந்து மானியத்தா டெக் பார்க் அப்படிங்கிறது பெங்களூர்ல பாத்துருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டெக் பார்க். சோ அது வந்துட்டு இவங்க தான் மேனேஜ் பண்றாங்க. சரி, இதை வந்து உங்களுக்கு நான் டைரக்டா இதுலயே காட்டுறேன், அதாவது வந்துட்டு ப்ரோச்சர்லயே காட்டுறேன். எம்பசி இதுக்கான ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா ir.embassyofficepass.com அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல வந்து செக் பண்ணி பாருங்க, எம்பசி REIT சொல்லிட்டு. அதுல வந்து நீங்க இதுக்கு போங்க, அதாவது ஃபேக்ட் ஷீட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இமேஜ் எல்லாம் கொடுத்துருக்கேன், என்னென்ன பில்டிங் வச்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி மானியத்தா பாருங்க, இந்த மானியத்தா டெக் பார்க், எம்பசி குவாட்ரண்ட் பூனே, அதுக்கப்புறம் பெங்களூர்ல எம்பசி கால்ஃப் லிங்க்ஸ், எம்பசி ஆக்சுவலி டெக் ஜோன், ஆக்சிஜன் நோய்டா, கேலக்ஸி நோய்டா, கியூபிக்ஸ் பூனே, அதுக்கப்புறம் மும்பைல எடுத்துக்கிட்டீங்கன்னா FIFC, எக்ஸ்பிரஸ் டவர் மிகப்பெரிய பில்டிங், சிட்டி பேங்க் இதெல்லாம் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் மும்பைல வந்து எம்பசி 1 பெங்களூர்ல. சோ இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய பில்டிங்ஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கான ப்ரோச்சர் இங்க கொடுத்திருக்காங்க. இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். ஓகே, சரி, இப்போ இதை எப்படி வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுடைய இந்த அக்கௌண்ட்ல நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்ல எம்பசி RR அப்படின்னு சொல்லிட்டு ஓகே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அங்கிருந்து க்ளோஸ் பாருங்க, எம்பசி RR எம்பசி அப்படி சொல்லிட்டு இது NSE பிளஸ் BSE. சோ NSE BSE பார்த்தா என்ன BSE சில நேரத்துல கம்மியா கூட உங்களுக்கு கிடைக்கும். ஆனா NSE வாங்க, காரணம் என்ன, NSE லிக்விடிட்டி அதிகம், நீங்க பாக்குற பிரைஸ் விற்கணும்னா NSE பாசிபிலிட்டி அதிகம், BSE கொஞ்சம் லிக்விடிட்டி கம்மி. ஓகே, சோ இப்போ வந்து இங்க ஃபண்டமெண்டல் கிளிக் பண்ணுங்க, நான் சொன்ன தகவல் இங்க உங்களுக்கு கிடைக்கும். 52 வீக் லோ 308, 52 வீக் ஹை 512. இப்போ உள்ள ரிட்டர்ன்ஸ்க்கு வந்து 40%, நீங்க 300ல இருந்து 212 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 70% மேல வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. CAGR 14.48. சோ வேற என்ன அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு உங்களுக்கு சார்ட்ல காட்டுறேன். இங்க பாருங்க, 300 ரூபாய் 300 ரூபாயில இருந்துச்சு, இங்க 512 ரூபாய் வரைக்கும் இங்க போயிருக்கு. ஓகே, சரி,
இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்திருக்க தகவல். இன்னைக்கு பார்த்திருக்க தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RE80 ஓகே ஓவராலா சொல்லப்போனா இந்த RE80ங்கிறது யுஎஸ்ல ஸ்டார்ட் ஆச்சு. இந்த RE80ல போடுற இன்வெஸ்ட்மென்ட் வந்துட்டு இன்கம் ஜெனரேட்டிங் பில்டிங்ல போடுவாங்க. அதுல வர்றது வருமானத்த வந்து நமக்கு இது டிவிடெண்டா குடுப்பாங்க. டிவிடெண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு 4 வாட்டி கிடைக்கும். அப்படிங்கும்போது ஒரு ஸ்டேபிள் டிவிடெண்ட். சோ அந்த விதத்துல பார்த்தா ஒரு டெப்ட் இன்வெஸ்ட்மென்ட் சொல்லலாம். டெப்ட் இன்ஸ்ட்ருமென்ட் சொல்லலாம். நம்மளுக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷன் ரூ. 300க்கு ஐபிஓ இஷ்யூ பண்ணது வந்து இன்னைக்கு ரூ. 512 வரைக்கும் 70% மேல இருக்கு. கேபிட்டல் அப்ரிசியேஷன். இது யாருக்கு சூட்டபிள்னா ஸ்டேபிள் இன்கம் பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் சூட்டபிள். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அசெட் கிளாஸ் டைவர்சிஃபிகேஷன். அதாவது எல்லா முட்டையும் ஒரே இடத்துல போடாதீங்க அப்படிவாங்க when it comes to investment. அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இது ஒன் ஆஃப் த அசெட் கிளாஸ். அதே டயத்துல ஹைலி லிக்விட். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர் பீப்புள்லாம் வந்து ஒரு சூட்டபிளான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான இன்கம். சோ கண்டிப்பா இந்த ஒரு அசெட் கிளாஸ் எல்லாருடைய இதுலயும் வந்துட்டு என்ன கேட்டீங்கன்னா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்களுக்கு ஒரு போனஸ் வருது இல்ல ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் வருதுன்னா இந்த இதை வந்துட்டு நல்ல பிரைஸ் பார்த்து இதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதாவது ஒரு மினிமம் ஒரு 3 to 5 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண நல்ல ஒரு கேபிட்டல் அப்ரிசியேஷன் பார்க்கலாம். எப்படி வந்து ஒரு லேண்ட்ல வந்து நம்ம அப்ரிசியேஷன் பார்க்க முடியும் அதே அளவுக்கு இங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பாப்புலரான இன்ஸ்ட்ருமெண்ட் யூஎஸ்ல. சோ இன்னைக்கு வந்து இதுக்கான கேள்வி என்னன்னா, இந்த வீடியோக்கான கேள்வி வாட் இஸ் மினிமம் குவான்டிட்டி வி கேன் பர்ச்சேஸ் த்ரூ RE80 ஷேர். ஒரு RE80 வாங்கின எம்பசி RE80 வாங்கினா அதுல உள்ள குவான்டிட்டி மினிமம் குவான்டிட்டி என்ன, 100 இல்ல 200? உங்களுடைய பதில வந்து கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சோ மீண்டும் அடுத்த வீடியோல ஒரு நல்ல ஒரு புதிய தகவலோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.